இயேசு குறித்து சொல்ற ஒரு காரணம் என்ன தெரியுமா? அவர் அன்பு எப்பவுமே மாறாத அன்பை தான் சொல்ல வந்து இருக்கிறாங்க. பாருங்க, இயேசுடைய வார்த்தை சொல்லுகிறது, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்க எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் இளைப்பாறுதல் தருவேன். இந்த உலகத்தில் வருத்தம் இல்லை என்று சொல்ல முடியுமா? பண வசதி வாழ்ந்தவங்களா இருக்கலாம், பணம் இல்லாதவங்களா இருக்கலாம், பெரியவங்களா இருக்கலாம், சின்னவங்களா இருக்கலாம், எப்படிப்பட்ட நபரா இருந்தாலும் ஒரு வருத்தம் கேட்டா சொல்லுவாங்க, என் கணவர் சரியில்லை, என் கணவர் குடிக்கிறாரு, என் பிள்ளைங்க வேலைக்கு போகல, என் பிள்ளைங்க குடிக்கிறாங்க, இல்ல கடன் பிரச்சனை என்று சொல்வார்கள். பெண் பிள்ளைக்கு திருமணம் ஆகல, ஏதாவது ஒரு வருத்தம் இருக்கு. அது வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் இளைப்பாறுதல் தருவேன். இந்த உலகத்துல நிம்மதி சமாதானத்தை விலை கொடுத்து வாங்க முடியாது. ஒரு மெடிக்கல் ஷாப்ல நீங்க போறீங்கன்னா, எனக்கு ஜுரம் அடிக்கிறது, தலைவலிக்கிறதுனா ஒரு மாத்திரை எடுத்து கொடுப்பான். எனக்கு சமாதானம் இல்லை, எனக்கு சந்தோஷம் இல்லை என்று ஒரு மாத்திரை கேட்டா கொடுக்க முடியாது. இந்த சமாதானம் சந்தோஷம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இலவசமாய் கொடுக்க அவர் வல்லமுள்ளவராக இருக்கிறார். நம்ம சமாதானத்தை எப்படி தேர்வு? சினிமா பார்க்கிறோம், சீரியல் பார்க்கிறோம், நாடகத்தை பார்க்கிறோம். அந்த நேரத்துல தான் நமக்கு சமாதானம் இருக்கும். அந்த நேரத்துல பாருங்க, அந்த நாடகம் முடிஞ்சதுல நம்ம வீட்டுல ஒரு சண்டை நடக்கும். நடந்துதா இல்லையா? நடந்து இருக்கணும். ஆனா இயேசு கொடுக்கிற சமாதானத்தை, நிரந்தரமான சமாதானத்தை தான் நாங்க சொல்ல வந்து இருக்கிறோம். பாருங்க, இயேசு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில அநேக அற்புதம் செய்தார். பார்வையில்லாதவர்களுக்கு பார்வை கொடுத்தார், நடக்க முடியாத சப்பானை நடக்க வைத்தார், பேச முடியாத ஊமையை பேச வைத்தார். எவ்வளவு இந்த பூமியில அற்புதம் செய்திருக்காருங்க. ஆனா அப்படிப்பட்ட அற்புதத்தை உங்க மதியில நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். ஒரு சகோதரி பாருங்க, 12 வருஷமாக உதிரப்போக்கு என்று வேதினாலே, ரத்தப்போக்கு என்று வேதினாலே அவதிப்பட்டு கொண்டு இருந்தாங்க. அந்த சகோதரி யார் தெரியுமா? நல்ல வசதி வாழ்ந்தவங்க, சொத்து படித்தவங்க, அநேக டாக்டர் பார்த்தாங்க, பெரிய பெரிய டாக்டர் பார்த்தாங்க. ஆனா டாக்டர் சுகம் கொடுக்க முடியல. பாருங்க, டாக்டர் எல்லாம் கைவிட்டுட்டாங்க, பணமும் கைவிட்டது. லாஸ்ட் என்ன பண்றாங்க? சொத்தெல்லாம் விட்டு பெரிய டாக்டரை பாக்குறாங்க. அப்ப உடம்புல சுகம் கிடைக்கல. ஆனா கடைசியா பாருங்க, அவங்க என்ன நினைச்சிருப்பாங்க? அந்த உலகத்துல பாருங்க, எல்லாமே சந்தோஷமா இருக்கிறாங்களே, எல்லாம் ஜாலியா இருக்கிறாங்க. நீங்க கூட சில தமிழ நினைப்ப, நான் யாருக்கு துரோகம் பண்ண, ஏன் யாருக்கு நான் துரோகம் பண்ண, என் வாய்க்கப்பட்ட கசப்பா இருக்கிறது, ஏன் எங்க வீட்டுல சமாதானம் இல்லையே, சந்தோஷம் இல்லை, ஒரு முன்னேற்றம் இல்லை, அநேக நம்ம சொல்லி இருப்போம். இந்த சகோதரி நினைச்சு பாருங்க, 12 வருஷமாக வியாதினால் அகப்பட்டு கொண்டு இருக்காங்க, எவ்வளவு வருத்தப்பட்டு இருப்பாங்க. ஆனா அந்த சகோதரி கடைசியா யாரு குறித்து கேள்விப்பட்டாங்கன்னா, என் ஆண்டவராக இயேசு குறித்து கேள்விப்பட்ட உடனே இயேசுவை சந்திக்க போறாங்க. எல்லாராலும் கைவிடப்பட்டா, டாக்டரால கைவிடப்பட்டா, சொந்த பந்தத்தினால் கைவிடப்பட்டா, பணம் காப்பாத்த சொந்த பந்தம் வரல. ஆனா கடைசியா யாரை சந்திக்க போகிறாங்க? வானத்து பூமி உண்டாக்குன என் சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தரை சந்திக்க போறாங்க. ஆனா இயேசுவை சந்தித்தோட பாருங்க, அவங்களோட வசனத்தை தொட்ட உடனே, இயேசுவின் துணியை தொட்ட உடனே ஒரு சக்தி, ஒரு வல்லமை புறப்பட்ட உடனே 12 வருஷமா இருந்த வியாதி ஒரு நொடியில இயேசு சுகம் கொடுத்தார். இந்த மாத வேலை நீங்க எப்படிப்பட்ட நபரா இருங்க, எப்படிப்பட்ட சூழ்நிலையா இருங்க. ஒருவேளை கணவர் குடிக்கிறாரு, என் கடன் பிரச்சனையா இருக்கிறது, என் பிள்ளைகள் சரியில்லை, குடிக்கிறாங்க என்று சொல்லி நீ ஒருவேளை கலங்கி கொண்டிருக்கிறீர்களா? இயேசுடைய வார்த்தை சொல்கிறது, உன் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உன் புலம்பலை ஆனந்த கழிப்பாய் மாற்றுகிற தேவன். பாருங்க, இந்த வருஷத்துல எவ்வளவு அனுபவிச்சிருக்கலாம், கடன் என்ற ஒரு பாரத்தை நீங்க அனுபவிச்சிருக்கலாம் இந்த வருஷம் முழுதும். ஆனா புது வருஷத்துல ஆண்டவர் உங்களுக்கு புதிய காரியத்தை செய்ய போகிறார். இந்த சகோதரி என்ன பண்ணாங்க? இயேசுவோட பணத்தை கொடுத்தாங்க, எதுவுமே கொடுக்கல, இயேசுவை நம்பி போனாங்க, இயேசுவை விசுவாசித்தாங்க. அந்த வசனத்தை தொட்டன ஒரு சக்தி, ஒரு வல்லமை புறப்பட்டோட இயேசு சுகம் கொடுத்தார். இந்த மாலையிலே அன்பு சகோதரியே, ஒருவேளை இந்த சத்தத்தை வீட்டிலிருந்து கேட்டுக்கொண்டு இருக்கிறாயா? என் கணவரை கூட குடிக்கிறாரு, என் பிள்ளைகள் சரியில்லை, ஒருவேளை நீங்க கலங்கி கொண்டு இருக்கலாம், ஒருவேளை நீங்க துக்கப்பட்டு கொண்டு இருக்கலாம். ஆனா இயேசு உங்க துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவார். நீங்க ஒன்னும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. இயேசு நம்மள இயேசு நோக்கி ஜெபிக்கும் போது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். மனுஷனால் கூடாதது என் ஆண்டவரால இயேசுவால எல்லாம் கூடங்க. பாருங்க, உங்க மதியில நான் பேசிக் கொண்டு இருக்கிற வாலிப நாட்டுல பாருங்க, நான் புளியாந்தோப்புல வரேன். அநேக நண்பர்கள் உண்டு. ஞாயிற்றுக்கிழமை சண்டை தான் போடுவோம். ஏன்னா நண்பர்கள்லாம் ஒரு நிறைய பேர் இருக்கா, 12 பேர். ஒரு நாள் சண்டை ஆகாது. ஏன்னா குடிப்போம், சிகரெட் அடிப்போம். வாலிப நாட்கள் என்னென்ன செய்வார்கள், ரகசியமான பாவங்களா நான் அறிமுகப்பட்டு கொண்டு